ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாதத்தினுடைய பலன்களாகும். கும்பராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசியின் ராகு இருக்கின்றார். குருவினுடைய பார்வை 5லிருந்து இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் 2லே இருக்கின்றார். அதனால் 1ஆம் வீட்டு பலன் இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இருந்தாலும் ராசிநாதன் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கின்றாரே என்று நினைக்கலாம். ராசிநாதனோ லக்னநாதனோ அது சனியாக இருந்து செவ்வாயினுடைய சேர்ந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் சனி செவ்வாய் பார்வை 2லே இருப்பதினால் வாக்கு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லா வகையிலும் அமைதியாக இருக்க வேண்டும். செவ்வாய் தூண்டுகோல் கிரகம், அதாவது உணர்ச்சி வசப்பட வைப்பார். உங்கள் சொல்லின் மூலமாக தேவையற்ற வீண் விரோதங்களையோ அல்லது தேவையில்லாத சிக்கல்களையோ மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நிதானத்தை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். இருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் தலைவலிதான். அவருக்கு குரு பார்வை இருப்பதினாலும் ராசிநாதனும் குரு வீட்டில் இருப்பதினாலும் பெரிய சங்கடங்களுக்கு நீங்கள் ஆளாக மாட்டீர்கள் என்பதை எதிர்பார்க்கலாம். செவ்வாயினுடைய பார்வை குருவுக்கு கிடைப்பதால் 2லே இருப்பதனால் குடும்ப மேன்மையும் பொருளாதார உயர்வும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 3லே அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவார். அப்போது 1ஆம் வீட்டு பலன் மேலும் 11ஆம் தேதிக்கு பிறகு கூடுதலான நன்மை தரும். அப்போது பலவிதமான நன்மைகளும் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய 1ஆம் வீட்டு அடிப்படை பலமான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்திற்கு எந்த விதமான சங்கடங்கள் இருக்காது. ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதகமான சூழ்நிலைகளே உருவாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் குரு பகவான். அவர் 5லிருந்து 2ஆம் வீட்டை பார்க்கின்றார். 2லே இருக்கக்கூடிய செவ்வாய் குருவை பார்ப்பதினால் பொருளாதார உயர்வு உண்டு. குருவை செவ்வாய் பார்ப்பதனால் குரு 3-10 கூடியவர் என்பதால் தொழில் மூலமாக பலவிதமான நன்மைகளும் அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சியும் உண்டு. 11ஆம் தேதிக்கு பிறகு அவர் 3லே ஆட்சி பெற்றாலும் 2லே இருக்கக்கூடிய சனி பகவானால் குடும்ப மேன்மையும் குடும்பத்தில் சுப காரியங்களும் சுப விரயங்களும் நடப்பதற்கு கட்டாய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகலாம். அந்த கடன் அத்தனையும் சுப விரய கடன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 3 கூடிய செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே 2லே இருப்பதினால் இளைய சகோதரிடம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தைரியமே உங்களுக்கு பக்கத்துணையாக அமையும். எடுத்த காரியங்கள் முழு வெற்றி அடைவீர்கள். இளையவர்கள் மூலமாக எல்லா விதமான ஒத்துழைப்பும், நண்பர்களுடைய பூரண ஒத்துழைப்பும், விஐபியுடைய தொடர்பும் கிடைக்கும். ஒரு சில பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்கள் மூலமாக லாபங்கள் உண்டாகும். கடந்த காலத்தில் பயந்து செயல்பட்ட நீங்கள் புதிய முயற்சியில் வீறு கொண்டு வீரத்தோடும் தீரத்தோடும் செயல்பட்டு வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் அமையும். நிச்சயமாக மாத இறுதியில் வெற்றியை அடைந்தே தீர்வீர்கள். அதற்கு சாதகமான செவ்வாயும் 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள் என்பதே அடிப்படை. உங்களுடைய ராசிக்கு 4 கூடிய சுக்கிரன் அவர் 4லே ஆட்சி பெற்றிருப்பதனால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். 4லே இருக்கக்கூடிய சுக்கிரனை 2லே இருக்கக்கூடிய சனி பகவான் பார்ப்பதும் ஒரு வகையில் யோகம்தான். தாயார் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக பெண்களுக்கு நன்மைகள் ஏற்படும். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 5லே வருவார். 3லே இருக்கக்கூடிய புதன் 4லே வருவார். அப்போ 4ம் 5ம் பரிவர்த்தனையாகும். எல்லா வகையான நன்மைகளும் 4ஆம் வீட்டின் மூலமாக கிடைக்கும். புதிய வீடுகளுக்கு குடிபோவதோ அல்லது அலுவலக மாற்றங்களோ அல்லது பழைய வாகனங்களை விட்டு புது வாகனங்களை வாங்குவதோ அல்லது பெரிய அளவில் சாதகமான ஜாதகம் இருப்பவர்களுக்கு புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்போ அல்லது இன்ப சுற்றுலாவோ செல்லக்கூடிய வாய்ப்புகளை உண்டாகலாம். தாயினுடைய ஆசைகளும் கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் பலருக்கு கூடி வரலாம் என்பது அனுபவபூர்வமான உண்மை. படிக்கின்ற மாணவனிலும் கல்வியில் சாதிக்கலாம். விரும்பிய கல்வி கிடைக்கும். ஏற்கனவே தேர்வு எழுதியிருந்தால் அதில் மிகப்பெரிய அளவு வெற்றி கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே 4ஆம் இடம் கல்வியை குறிக்கக்கூடிய குருவும் புதனும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே உச்ச சூரியனுடன் 3லேயும் பிறகு 4லே மாறுவார். 14ஆம் தேதிக்கு பிறகு அப்புறம் 4ம் 5ம் பரிவர்த்தனையாகும். 5லே குரு சுக்கிரன் இருப்பதினால் 5ஆம் வீட்டின் மூலமாக பூரண நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக திருமணமாகி நீண்ட நாளுக்காக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மாத பிற்பகுதியில் பெண்கள் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். பிள்ளைகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும். பிள்ளைகளுக்கு திருமணம், காதுகுத்து விழா, பெண் பிள்ளைகளாக இருந்தால் பூப்பெறிதல், திருமணம், குழந்தை பாக்கியம் என்று எல்லா விதமான நன்மைகளும் அவர்கள் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் செல்லும். பெரியவர்களுக்கு பேரன் பாத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் கட்டாயம் உண்டாகும். 5லே குரு சுக்கிரன் சேர்க்கை எல்லா வகையான அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய வாய்ப்பாக இந்த கோச்சார கிரகங்கள் 5லே அமைந்துள்ளது என்பது ஒரு சாதகமான விஷயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடிய சந்திரன் அவர் 4 கிரகம். அவர் ஆரம்பத்திலே 9லே இருந்து குரு பார்வையும் புதன் சூரியனுடைய பார்வையும் வாங்குவதனாலும் 6ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்போது 6ஆம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய பெரிய சங்கடங்கள் எதுவும் உங்களை அண்டாது என்பதே அடிப்படை விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் சூரியன். அவர் உச்சமடைந்து இருக்கின்றார். 7லே ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார். 7ஆம் வீட்டு அதிபதி புதனுடன் சேர்ந்து உச்சமடைந்து இருப்பதினாலும் கலத்திரகாரன் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதினால் இந்த மாதம் எப்படியும் திருமணமாகி ஏற்கனவே திருமணத்திற்குண்டான முயற்சி செய்தவர்களுக்கு
அற்புதமான முறையில் திருமணம் செட் ஆகிவிடும். முயற்சி செய்து நடக்காமல் இருப்பவர்களுக்கு மாத பிற்பகுதியின் மூலமாக திருமணம், இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமணமாகாது இருப்பவர்களுக்கு திருமணம் செட் ஆகிவிடும். கணவன் மனைக்குள் நல்ல ஒற்றுமை மேலோங்கும். புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளோ பொருளாதார உயர்வுகளோ வரும். விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். 7ஆம் வீட்டின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 15ஆம் தேதிக்கு பிறகு 3ல் இருக்கக்கூடிய சூரியன் 4லே வருவார். அவரது புதனுடன் சேர்க்கை தான் வீட்டிற்கு 10ல் இருப்பதினால் 7ஆம் வீட்டின் மூலமாக கூடுதலான நன்மைகளை மாதம் முழுமையாக நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்பது தெளிவு. கணவன் மனைக்குள் ஒற்றுமை, அந்யோன்யம், அரவணைப்பெல்லாம் பூரணமாக நல்லபடியாகவே அமையும். 7 இருக்கக்கூடிய கேதுவால் பெரிய சங்கடங்கள் வராது என்பதே உண்மையாகும். இந்த ராசிக்கு 8 புதன். அவர் ஆரம்பத்திலே 3லும் பிறகு 4லும் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கின்றார். 8ஆம் வீட்டை 2ல் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் பார்ப்பதினால் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் ஒரு சில சங்கடங்களோ அல்லது தந்தையினிடத்தில் விரோதங்களோ அல்லது தந்தையின் மூலமாக வைத்திய செலவோ வீண் விரிய செலவுகளோ வரலாம். 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 3க்கு மாறிய பிறகு நிலைமை சீராகும். அதற்கு முன் எல்லா வகையிலும் நீங்கள் தந்தையின் விஷயத்திலும் தந்தை ஊரிடத்திலும் நிச்சயமாக அன்போடும் நிச்சயமாக விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். 14ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் வீட்டிற்கு சாதகமாக இருப்பதினால் எல்லா வகையிலும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் என்பதே உண்மையாகும். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் வீட்டை சனி செவ்வாய் பார்ப்பதனால் உடல் நலத்து கவனமும், வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையும், இரவு பயணங்களையும் நீங்கள் தவிர்ப்பது என்பது மிகவும் அவசியம். உடைய ராசிக்கு 9 சுக்கிரன். அவர் 4லே ஆட்சியும் 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் பரிவர்த்தனை யோகத்தினாலும் குருவுடன் சேர்ந்து அவருடைய பார்வை, குருவின் பார்வை 9ஆம் வீட்டிற்கு கிடைப்பதினாலும் செவ்வாயும் சேர்ந்து 9ஆம் வீட்டை பார்ப்பதால் கும்பராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாதிகளுடைய செவ்வாய் சுக்கிரன் பார்வை கிடைப்பதினாலும் சூரியனும் சாதகமாக இருப்பதினாலும் 9ஆம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் கும்பராசிக்காரர்களோ கும்பலக்கணக்காரர்களோ இந்த மாதம் உங்களை தழுவிக்கொள்ளும். 4-5 பரிவர்த்தனால் எப்படி யோகம் அதிர்ஷ்டமோ அதேபோல் 9ஆம் வீட்டிற்கும் அதிர்ஷ்டம். அது பணமாகவோ பட்டம் பதவியாகவோ உடல் ஆரோக்கியமாகவோ சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அளவோ அல்லது பிள்ளைகள் மூலமாக தந்தையாலும் தந்தை உறவுகள் மூலமாக நன்மைகள் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. குலதெய்வத்தின் அருளோ அல்லது மகானுடைய ஆசீர்வாதமோ அல்லது தீர்த்த யாத்திரை மூலமாக போகக்கூடிய பாக்கியமோ ஏதோ ஒன்று கிடைக்கலாம். ஆக 9ஆம் வீட்டின் மூலமாக நன்மைகள் கட்டாயம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10 செவ்வாய். அவர் ஆரம்பத்தில் 2லும் பிறகும் அவர் 3லே இருக்கின்றார். தொழிலதிபர்களுக்கு சாதகமாகவே நடக்கும். ஆரம்பத்தில் தொழில் துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் 11ஆம் தேதி வரை. அதன் பிறகு படிப்படியான வளர்ச்சி நோக்கி சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் முறை கட்டாயம் செல்லும். பணியில் இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் 11ஆம் தேதி வரை. அதன் பிறகு சங்கடம் இல்லாமல் நீங்கள் ஆத்மாத்மா முறையால் உங்களுடைய விரும்பிய எந்த வேலையில் இருக்கின்றோ அது முழு மனதோடு நீங்கள் செய்யலாம். அதற்குண்ட சந்தர்ப்பங்களும் கூடி வரும். ஆனால் 11ஆம் தேதி வரை பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரி மூலமாகவோ சக ஊழியர்கள் மூலமாகவோ ஒரு சில சங்கடங்களோ இடர்பாடு வரலாம். நீங்கள் அந்த காலகட்டம் வரை பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்தே பணியாற்ற வேண்டும் என்பது தெளிவு. அதன் பிறகு நிலைமை கட்டாயம் சீராகும். உங்களுடைய ராசிக்கு 11 குரு பகவான். அவர் 5லிருந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் மாத பிற்பகுதி சுக்கிரனுடன் சேர்ந்து பார்ப்பதனால் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மூத்த சகோதரர் வகையில் நன்மைகள், எடுத்த காரியங்களில் வெற்றி. எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு தோல்வியே மாத பிற்பகுதியிலிருந்து நிச்சயமாக வராது. 11ஆம் வீடு மிக வலிமை பெறுவதனால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் பூரணமாக ஈடேறும். மூத்த சகோதரருடைய முழு ஒத்துழைப்பும் அவர்கள் மூலமாக லாபங்களும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். விஐபியுடைய தொடர்பு, நண்பருடைய ஆதரவு என்று பூரணமாக இருக்கும் என்பது தெளிவு. சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ராசிக்கு 12 சனி பகவான் என்பதால் அவர் செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதனால் எந்த விஷயத்திலும் பண விஷயத்திலும் பயண விஷயத்திலும் மிகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களும் நீங்கள் தவிர்ப்பது என்பது மிக மிக அவசியம். ஆக கும்பராசிக்கு மாத முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி யோகமும் வெற்றியும் தனலாபமும் நிச்சயமாக உண்டு. சரியான முறையில் நீங்கள் திட்டம் தீட்டி உழைத்தால் பெரிய வெற்றியை நோக்கி இந்த மாதம் செல்லும் என்பது கும்பராசி கும்பலக்கணக்காரர்களுக்கு கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். முருகப்பெருமானையும் லட்சுமி நரசிம்மரையும் வணங்கினால் கைமேல் பலன் உண்டு. முடிந்தவர்கள் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம். அருகாமையிலுள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். அருகாமையிலுள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். சுந்தரகாண்டத்தை படிப்பதனால் கைமேல் பலன்கள் உண்டாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் குரு பயிற்சி பலனை நாங்கள் விட்டிருக்கின்றோம். பார்க்காத நண்பர்கள் குரு பயிற்சி பலனை பார்த்து பயனடையுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.